ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கிறிஸ்பியான ஸ்நாக்ஸ் ரெசிப்பிங்க. ஈவினிங்கில் டீ கூட சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான பர்ஃபெக்டான ஸ்நாக்ஸ் ரெசிப்பிங்க. ஆலு கச்சோரி ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்குங்க. இந்த கச்சோரி கிறிஸ்பியாக வர்றதுக்கு சீக்ரெட் சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கச்சோரி பண்ணுறதுக்கு முதல்ல மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 கப் மைதா மாவு எடுத்துருக்கிறேன். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஓமம் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது இப்படி உள்ளங்கையில் வச்சு லைட்டாக கசக்கிட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெய் 2 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். நெய் இல்லைன்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துடலாம். அடுத்ததாக இந்த கச்சோரி கிறிஸ்பியாக வர்றதுக்கு ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரவைங்க. ரவை 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்து பண்ணும்போது கச்சோரி நல்ல கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடைக்கும். இதை சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துடலாம். அடுத்ததாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா முதலையே நிறைய ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கலாம். தண்ணி ஊற்றி பிசையும் போது பார்த்திங்கன்னா இப்படி நல்லா உள்ளங்கையை வச்சு ஒரு 1-2 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. மாவு பதம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இது நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இந்த மாவு மேலே ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா தடவி விட்டுட்டு இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம், இருக்கட்டுங்க. அடுத்ததாக இந்த கச்சோரிக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்காக ஒரு 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க பாதியாக கட் பண்ணி நான் குக்கரில் சேர்த்துருக்குறேன். இது கூட இந்த உருளைக்கிழங்கு வேக வைக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 இல்லைன்னா 3 விசில் வரைக்கும் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. அது தொலியெல்லாம் எடுத்துட்டு இதை நம்ம மசிச்சிக்கலாம். நல்லா ஸ்மாஷர் வச்சோ இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சோ நல்லா மசிச்சிக்கோங்க. இப்போ இந்த மசிச்ச உருளைக்கிழங்கு தனியாக இருக்கட்டுங்க. அடுத்ததாக இதுக்கு நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷான மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் மல்லி 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 டீஸ்பூன் ஜீரகம், இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பவுடராக இல்லாமல் இந்த மாதிரி கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம். இதில் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த ஃப்ரெஷ்ஷான மசாலாவை சேர்த்துட்டு இதை நல்லா எண்ணெயிலேயே லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். எண்ணெயில் மசாலா சேர்த்து வதக்கும் போது அடுப்பை கொஞ்சம் மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா மசாலாலாம் கருகிடக்கூடாது. அடுத்ததாக இது கூட பொடியாக நறுக்கின இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 1 இல்லைன்னா 2 பொடியாக நறுக்கி சேர்த்துருக்குறேன். இதையும் லைட்டாக வதக்கி கொடுத்துடலாம். அடுத்ததாக காயப்பொடி 1/4 டீஸ்பூன் இதையும் சேர்த்துக்கலாம். இது கூட பொடியாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தில் ஒரு பாதி சேர்த்துருக்குறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன். இது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன். இதை சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துடலாம். மசாலா நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துடலாம். இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா இது கூட ஆம்ச்சூர் பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கும் போது அந்த ஸ்டஃபிங்கோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். லைட்டாக ஒரு புளிப்பு தன்மையோட ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைசியாக மல்லி இலை தூவிட்டு கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி ஆகிட்டு, உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆகிட்டு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை நல்லா குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி ரெடி பண்ணி வச்சாச்சிங்க, இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். இப்போ கொஞ்சமாக தேவையான அளவு மாவு எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் போட போகிறேன். நீங்கள் கொஞ்சம் குட்டியாக போடுறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாவு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. மாவு எடுத்து இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் வச்சுட்டு இந்த மாதிரி கையாலேயே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க.
அப்படி இல்லைன்னா சப்பாத்தி கட்டையை வச்சு கூட நம்ம தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி பூரி சைஸ் அளவுக்கு தேய்ச்சதுக்கப்புறமா இது உள்ள நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற எக்ஸஸ் மாவெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். மேலே பார்த்திங்கன்னா கேப் எதுவும் வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஆயிலில் போடும்போது உள்ள ஸ்டஃபிங்லாம் வெளியில் வர சான்சஸ் இருக்குது. அதனால் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு கையால் இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுத்து கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து கச்சோரி நம்ம பொரிச்சிடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். இதில் முக்கியமான இன்னொரு டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. கொஞ்சோலாம் மாவு போட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டாக தான் பொரிஞ்சு வரணும். இந்த அளவு லேசாக சூடாக இருந்தால் போதுங்க. அப்போ தான் கச்சோரி வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கச்சோரியை உள்ளே சேர்த்துட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம பொரிக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயோ ஹை ஃப்ளேம்லேயோ வச்சு பொரிக்க வேண்டாம். கச்சோரி போட்டு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா தன்னாலேயே மேலே வர ஆரம்பிக்குங்க. இப்போ வந்து இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு அப்பப்போ வந்து 2 பக்கமுமே திருப்பி போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இது வந்து லைட்டாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடலாம். இந்த கச்சோரி பொரித்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுங்க. கொஞ்சம் நிதானமாக தான் நம்ம பொரித்து எடுக்கணும். அப்போ தான் கச்சோரி வந்து நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே இன்னும் 2 விதமான கச்சோரி ரெசிபிஸ் அப்லோடு பண்ணியிருக்கிறேன். ஒன்று மூங் தால் ஸ்டஃபிங் வச்சு, அதாவது பாசிப்பருப்பு ஸ்டஃபிங் வச்சு பாசிப்பருப்பு கச்சோரி, இன்னொன்று பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு கச்சோரி. இந்த ரெண்டுமே நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோடு பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா கச்சோரி சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற கச்சோரியும் பொரிச்சிக்கலாம். 2வது தடவை போடும்போது எண்ணெயை கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். லைட்டாக சூடானதுக்கப்புறமா திரும்ப கச்சோரியெல்லாம் சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த கச்சோரி கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா இனிப்பு புளி சட்னியும் ஸ்பைசியான க்ரீன் சட்னியும் சூப்பராக இருக்குங்க. அந்த 2 சட்னியுமே இதில் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆலு கச்சோரி சூப்பராக ரெடி ஆகிட்டுங்க. ஒன்று உடச்சி காமிக்கிற பாருங்கள் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு. இந்த கிறிஸ்பியான டேஸ்டியான ஆலு கச்சோரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.